Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது ஏசாயா 50 அதிகாரம் 7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் தேவனாகிய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பல நேரங்களில் நம் வேலை தரத்திலோ அல்லது குடும்ப சூழ்நிலையிலோ, கடன் பிரச்சனையிலோ, சரீர பலவீனத்திலோ அல்லது ஊழிய பாதையிலோ பல இடங்களில் நீங்கள் வெட்கப்பட்ட இடம் எதுவாயிருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமேன். நீங்கள் விசுவாசித்து தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையோடு கூட உறுதியாய் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரையே பார்த்து அவருடைய பதிலுக்காக காத்திருப்பவர்கள் நிச்சயமாக சோர்ந்து போக தேவன் விடமாட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். நம் முகத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவை வைத்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் நடக்கும் பொழுது நம் முகங்கள் ஒருபோதும் செத்து போவதில்லை. யூ வில் நெவர் புட் இன் டு ஷேம். நீங்கள் எந்த இடங்களில் உங்கள் தலை குனிந்ததோ அதே இடங்களில் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பார். ஆமேன். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளைகளே. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தை அப்பா உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில 100% நிறைவேறட்டும். அவர்கள் எந்தெந்த இடத்தில் தலைகளை குனிந்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் தலை தேவன் அவர்களோடு கூட இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.